வணிக சிலிண்டர் நிறுத்தம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல ஹோட்டல்களில் பழைய முறைப்படி விறகு அடுப்பு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விறகு விலையும் உயர்ந்திருப்பதால் வணிகர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் காலை தொடங்கி தொடர்ச்சியாக அந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு உணவகங்கள்ல உணவு சமைப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது சில உணவகங்களில் ஏற்கனவே பழைய மெனு படி வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்குவதானது குறைத்து குறிப்பிட்ட அளவிலான உணவு பதார்த்தங்களையே வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றன. மேலும் இந்த சூழலை சமாளிக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு உணவகங்களில் பழைய முறைப்படி மீண்டும் விறகடுப்பில் சமைப்பதற்கு உணவக உரிமையாளர்கள் மாறியிருக்கின்றனர். குறிப்பாக கேணிக்கடை பகுதியில் உள்ள பாலன் என்ற உணவகத்தில் பழைய முறைப்படி விறகடுப்பில் சமைப்பதற்கு முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிலும் அந்த விறகானது ஒரு குவிண்டாலுக்கு ஏற்கனவே 5,000 விலை வரை கிடைத்த நிலையில் தற்போது 10,000 ரூபாய் அளவிற்கு அதிகமாக உயர்ந்திருப்பதாகவும் அதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் அந்த உணவக உரிமையாளர்கள் சொல்லியிருக்கின்றனர். குறிப்பாக இன்றைய தினமே இவ்வாறான தட்டுப்பாடு இருக்கும் சூழலில் இனிவரும் காலங்களில் மேலும் இது அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அதனை சரி செய்ய வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.